கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவன் நம் மீது வைக்கும் கிருபை பெரியது. தேவன் என் மேல ரொம்ப கிருபையா இருக்கிறார் அப்படின்னு நாம் சொன்னால் நாம் அவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். தேவன் என்னை அவ்வளவு நேசிக்கிறார் என்று சொன்னால் நாம் பாத்திரவான்கள் இல்லை என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். தேவன் என் மேல் அதிக இரக்கமாயிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய இரக்கம்தான் அதுக்கு காரணம். என்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்று உணர்ந்து சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையால் பிழைக்கிறவர்கள். அதை உணர்ந்து அவரை துதித்துக் கொண்டிருப்போம். குறிப்பாக நாம் எதை செய்கிறோம், அது மனுஷனுக்கோ தேவனுக்கோ, அதை அன்பினால் செய்கிறோமா என்கிற ஒரு அளவுகோலை நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், மொத்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு செயல்பாடு எதுவென்றால் முழுமனதோடு தேவனை நேசிப்பதும் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்பதும். அப்போ பிறரை நேசித்து அல்லது தேவனை நேசித்து நாம் என்ன செய்கிறோம், இந்த ஒரு எண்ணம் நமக்கு தேவை. செய்கிறோம், ஆனால் அதை அன்பினால் செய்கிறோமா? அன்பினால் செய்கிறேன் அப்படின்றது முதல்ல நமக்கு ஒரு தீர்மானமாகவும் இருக்கணும். அதிலே நாம் தெளிவாகவும் இருக்கணும். அதை நாம் கவனமாகவும் செய்யணும். இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். ஏறக்குறைய இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தின் 50வது வேத பாடம் இது. கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். முதல் வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியூராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். கூடார தொழில். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலிசியா பட்டணத்தை சேர்ந்தவர். அங்கே விசேஷமான ஆடுகள் நிறைய இருக்கும். அதன் தோல் கூடாரத்துக்காக பயன்படும். அந்த ஊரே, அவங்க ஊரே தோலை பதனிட்டு அதை கூடாரத்துக்காக பயன்படுத்துகிறது, திரைச்சீலைகளாக பயன்படுத்துகிறது என்பது அந்த பட்டணத்தோட வழக்கம். அவர்களுடைய ப்ரொஃபஷன் அதுதான். அதனால பொதுவாகவே அந்த பட்டணத்தின் வாலிபர்கள் தங்கள் வாலிப காலத்துல இப்படி ஒரு வேலையை செய்யும் பழக்கம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வேலையை செய்பவராக இருந்திருக்கிறார். அதில் தேறினவராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து அதை தன் வாழ்க்கையிலே தேவைப்படும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதை செய்திருக்கிறார். டென்ட் மேக்கிங் இஸ் a tent maker. அது தோலால் ஆன கூடாரம். 4ஆம் வசனம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். குறிப்பாக இந்த கூடார தொழிலை அவர் ஓய்வு நாளுக்கு முன்னாலே வார நாட்களிலே செய்வதனுடைய தேவை அவருக்கு என்ன வரும், எப்ப வரும் அப்படின்னா 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏன் அந்த வேலையை அப்போஸ்தலனான பிறகு கூட அவர் செய்கிறார் என்பதை அங்கு குறிப்பிடுகிறார். 1 தெசலோனிக்கர் 2:9. வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்.
பாரமாயிராதபடிக்கு நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். பாருங்க, ஒரு அப்போஸ்தலன் அவர் கை நீட்டினால், நிழல் பட்டால், துணியை தொட்டால் அற்புதங்கள் நடக்கும் அளவுக்கு ஒரு வல்லமையான மனிதனாக தேவன் பயன்படுத்தினார். அவர் ராஜாவுக்கு முன்னாலும் போய் பேசிடுவார், போர் வீரர்களானாலும் பேசிடுவார், சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் நிருபங்களை எழுதி கொண்டிருப்பார். அவர் கர்த்தருக்காக எத்தனை முறை வேணாலும் அடிபட்டு அவமானப்பட்டு அவர் அபுதமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற, ஒப்பு கொடுத்த ஒரு கமிட்டட் அப்போஸ்தலன் அவர். ஆனால் அவர் பாருங்க, அந்த ஜனங்களுக்கு தான் போய் ஊழியம் செய்கிற இடத்துல ஒருவருக்கு பாரமாயிராதபடிக்கு அவர் வேலை செய்கிறார். அப்படியானால் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்காவது பாரமாக இருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து விட்டால், அப்படி நாம் பாரமாக இருக்கக்கூடாது. இதை நாம கற்றுக்கொள்ளலாம். சுவிசேஷ வேலை செய்பவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்புண்டு. கர்த்தர் அவர்களை பிழைப்பூட்டுவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவர் எந்த தொழில் செய்கிறாரோ அதனாலே அவருக்கான பிழைப்பு உண்டு. அப்ப சுவிசேஷ வேலை செய்கிறவனுக்கு அதனாலே தேவன் அவனை பிழைப்பூட்டிடுவார். இந்த அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர் ஆரம்ப கால அந்த ஊழியம், சபை இல்லாத இடத்துல போய் அவர் ஊழியம் பண்ணும் பொழுது எந்த சபை அவருக்கு உதவி செய்யும்? எங்கேயோ இருக்கிற ஒரு சபையார் வேணுமானா தர்ம பணத்தை, ஊழியத்துக்கான பணத்தை கொடுத்து அனுப்பலாம். ஆனால் புதிய இடத்துல போய் அவர் ஊழியத்தை தொடங்கி செய்வார்களானால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கட்டாயமாகவே புதிய ஜனங்கள் மேல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல பாரம் வைக்கக்கூடாது. அப்போ இவர்கள் உழைத்து அந்த ஊழியத்தை செய்வாங்களாம். ஒரு சபையை கட்டி அந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, அநேகர் வந்திருக்காங்க, காணிக்கைகள் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா அப்பொழுது அதை கொண்டு அவர் வாழலாம், அதிலிருந்து அவருக்கான ஊதியத்தை எடுத்து அவர் வாழலாம். ஆனால் இவர் மனசுக்குள்ள ஒன்று இருந்திருக்கு, நாம் சுவிசேஷத்தை இலவசமாக பெற்றோம், இலவசமா கொடுக்கிறோம், கேட்கிறவங்களுக்கு பாரத்தை நாம ஏற்றக்கூடாது. இதுல அவர் கவனமா இருக்கிறார். அதனால ஊழியர்கள் மத்தியில இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால ஒரு எண்ணம் இருந்தது. எந்த வேலையும் செய்யாமல் ஒரு ஊழியம் மட்டும் செய்கிறார், பிழைக்கிறார், வாழுகிறார் என்று சொல்லும் ஒரு நபர், வாழும் ஒரு நபர். இன்னொருவர் ஒரு வேலை செய்து கொண்டு அவர் பகுதி நேரத்திலே ஊழியம் செய்கிறார், அவரும் சபை நடத்துகிறார் அப்படின்ற நபர் இன்னொருவர். இதுல இந்த இருவருக்குமே எப்பொழுதுமே ஒரு சில ஒரு சங்கடமான ஒரு நிலைமை அல்லது தவறான புரிதல் பேச்செல்லாம் வந்துடும். ஒரு நேரத்துல நான் உழைத்து சம்பாதித்து அதிலிருந்து தியாகத்தோடு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவரு நான் எந்த வேலையும் செய்யல, கர்த்தரையே நம்பி நான் விசுவாசமாக ஊழியம் செய்கிறேன் என்று இவர் சொல்லுவார். ஒரு நேரம் பொதுவாக பார்க்கிறவர்கள் இதை வித்தியாசமாக எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் தமக்கென்று ஊழியம் செய்கிறவரை அவர் எப்படி பார்ப்பார்? ஊழியம் செய்கிற அந்த மனிதன் அந்த ஊழியத்தை அவர் எப்படி செய்கிறார்? இது ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்திலே வயிற்றுக்காகவும் தங்கள் சொந்த சுகபோகங்களுக்காகவும் ஊழியத்தினால் வருகிற பிழைப்பை ஒருவர் பயன்படுத்தி கொண்டிருந்தால் தேவன் அதையும் கவனிப்பார், அதையும் அவர் விசாரிப்பார். அப்ப ஊழியம் செய்கிறவர்கள் தன் ஊழிய பாதையில ஆரம்பத்துல ஊழியெல்லாம் செய்யற சமயத்துல குறிப்பாக அவர்களுக்கு பாரம் ஏற்றாதபடிக்கு இவர்கள் உழைப்பது என்பது நல்ல. அதை நாம அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட கற்றுக் கொடுக்கிறோம். அவரே தான் ஒரு இடத்துல சொல்றாரு, சுவிசேஷ வேலை செய்பவனுக்கு அதனாலே பிழைப்பு, அதனாலே நன்மைகள் வாழ்க்கை உண்டு அப்படின்றார். இப்பொழுது ஓய்வு நாள் தோறும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்வாராம். 5, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும், சைலஸ் அண்ட் தீமோத்தி வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த 5ஆம் வசனத்திலே என்ன புரியுது? அவர் ஏற்கனவே ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களிலே போய் பேசிக் கொண்டிருக்கிறார்.
யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஊழியத்தை பண்ணிட்டு தான் இருக்கார், வழக்கமா பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, அப்போ அவர்கள் வந்ததற்கும் இவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் ரொம்ப நேசிக்கிறவர்கள் அந்த சைலஸ் அண்ட் தீமோத்தி, அவங்க இவரை நேசிப்பாங்க, இவர் அவங்கள ரொம்ப நேசிப்பார். எப்பவுமே நாம் நேசிப்பவர்களோடு கூட இருக்கும் பொழுது நாம் உற்சாகமாக இருக்கலாம், உற்சாகமாக நம்முடைய வேலைகளை செய்யலாம். இந்த இடத்துல அவர்கள் வந்த உடனே ஆவியில வைராக்கியம் கொண்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா, இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். அதனாலதான் ஊழிய பாதையிலே ஒருவரோடு அவர் தனித்து இல்லாமல் இன்னொருவர் சேர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு ஊழியம் செய்வது நல்லது. ஆரம்பத்தில் அப்படி வந்துறாரு. தனியா ஒரு இடத்துக்கு போவோம், ஊழியம் தொடங்குவோம்னு வச்சுக்கோமே, தனியா தான் போவார், தனியா தான் தொடங்குவார். ஆனால் தன்னோடு இணைந்து செல்வதற்கான மனிதரை உருவாக்க வேண்டும், அதற்கான ஒரு கவனம் தேவை. இது நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்கிறோம். அவர் தன் ஊழியத்தை தொடங்கினார், ஒவ்வொருவரையா கூப்பிடுறார், தன்னோடு இணைத்துக் கொள்வார், அவர்களோடு கடந்து அவர்களோடு சேர்ந்து செல்வார், அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலரும் சரி, இன்றைக்கும் நாம் அப்படி செய்ய வேண்டும். ரொம்ப உற்சாகமா பண்றார். 6ஆம் வசனம், அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி போட்டு, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாகிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்துக்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி, காட்சி அப்படி வித்தியாசமாயிடுச்சு. அவர் ரொம்ப உற்சாகமா வந்தவன, ரொம்ப வைராக்கியமா, திஷ்டாந்தமாக, மிக உறுதியாக, ஆணித்தரமாக பேசலாம். பேசின உடனே கேட்டு இருந்தவங்க யாரு? கிரேக்கரும் யூதரும். அவங்க ரொம்ப எதிர்க்கிறாங்க. அப்போ அவரு வஸ்திரங்களை உதறி, என்னுடைய கடமை நான் செய்தேன், நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், என்னுடைய ஊழியம், என்னுடைய பங்கு, நான் இதை செய்து விடுகிறேன், நீங்க அதை எதிர்க்கிறீங்க, நீங்க வேணான்றீங்க, உங்கள் ரத்தப்படிக்கு நான் நீங்கள் ஆகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாராம். புறஜாதியாரிடத்துக்கு போகிறேன். அப்போ புறஜாதியாரை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது கூடவே. 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது வசனம், தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி விவரித்து சொன்னாரே. அப்போ புறஜாதிகளிலே ஒரு பங்கை என்று சொல்லி தேவன் எப்பொழுதுமே அந்த ஊழியத்துல முதல் நூற்றாண்டு காலத்துல வச்சுக்கிட்டே தான் இருக்கார். சரி, அடுத்தது 7ஆம் வசனம், வீட்டார் அனைவரோடும் ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் கொரிந்துவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்திருக்கிறார். கொரிந்துவிலே அநேகர் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். கொரிந்து சபை என்பது புதிய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான சபை. அநேக வரங்களை பெற்றவர்களும் அந்த வரங்களை பெற்றதுனாலே அவர்களுக்கு அதை பற்றி முக்கியமாக ஆலோசனை எழுத வேண்டிய அளவுக்கு இருந்திருக்காங்க. அடுத்தது கொரிந்து சபை ரொம்ப ஸ்ட்ராங்கான, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சபையாக இருந்திருக்கிறது. கொரிந்து சபையிலே பவுல் மாத்திரமல்ல, பேதுரு, அப்பல்லோ, இன்னும் அநேகர் போய் அங்க ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய பட்டணம் அது. அந்த கொரிந்துவிலே இவ்விதமாக சபை தொடங்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், தரிசனமாகி இருக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு வசன பகுதி இது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை கூட யோசுவாவுக்கு சொன்னது, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்னது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ற ஒரு வசனத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இங்கே அதே மாதிரி இந்த லீடர், இந்த பவுலுக்கு சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு. அப்படின்னா
பவுலுக்கு தரிசனமாகி சொல்றாரு என்னும் பொழுது அந்த நேரத்துல பவுலோட மனம் ஏதோ ஒரு கலக்கத்துல இருந்திருக்குமோ. பயப்படாத அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? ரொம்ப தைரியப்பா ஜாலியா வேலை செய்யறவரை பார்த்து நம்ம சொல்ல போறதே கிடையாது. பயப்படுற மாதிரி இருக்கிறவங்கள நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்பா பயப்படுறியா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியானால் பவுலோட மனதுக்குள்ள வேதத்தின் பல பக்கங்களை தேவன் பயன்படுத்தின பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பயப்படக்கூடியவர்கள், கலங்கக்கூடியவர்கள், பலவீனர்கள், அந்த தேவனுடைய வேலையை விட்டுட்டு போயிடலான்னு அப்பப்ப நினைக்கக்கூடியவர்கள், இந்த வேலையை விட நான் சாகிறேன் என்று கூட அவர்கள் சொல்லக்கூடியவர்கள். இப்படிதான் நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். அதனால தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஊழியம் செய்கிறவர்களை இந்த ஒரு மேடை, இந்த ஒரு புல்பீட்டு, இந்த இடத்துல ஒரு 40 நிமிஷம் பார்த்துட்டு அவர்கள் வைராக்கியம், விசுவாசம் எல்லாவற்றையும் அவர்கள் பேச்சை மாத்திரமே கொண்டு நீங்கள் அளக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம், பேசலாம். ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் என்ன? அவர்கள் பலவீனர்கள், பயப்படக்கூடியவர்கள், அவர்கள் அந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கெல்லாம் கூட அவர்கள் மனதுக்குள்ளே போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். ஊழியம் செய்ய வேண்டாம், போய்விடலாம் என்று அவர்கள் அவ்வப்பொழுது நினைப்பார்கள். இப்படியும் ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கையில இருக்கு. தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரனை பற்றி கற்பனையாக நினைப்பதும் அபிப்பிராயங்களை தாராளமாக பேசுவதும் விசுவாசிகளுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம்தான். அது நான் அறிந்த பொழுதும் சரி, நான் அனுபவிக்கும் பொழுதும் சரி, அது நல்லாவே தெரியும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா ராஜாக்களுக்கு முன்பு, கைது செய்யப்பட்ட பிறகு அதிகாரிகளுக்கு முன்பு, யூத மார்க்கத்திலே மகா பெரிய பிரதான ஆசாரியராக இருந்தாலும் கூட தைரியமா பேசக்கூடியவர். ஆனா நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே அப்படின்னு அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? நான் நினைக்கிறேன் இனி பேச வேணாம். இவ்வளவு வைராக்கியமா உற்சாகமா ஒரு பிரசங்கத்தை பண்ணா நம்மளை எதிர்க்கிறாங்களே, அதுவும் யூதர்கள் எதிர்க்கிறாங்களே நம்மள. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை யெகோவா தேவனை அறிந்தவங்களாச்சு அவங்க, என்ன எதிர்க்கிறாங்க? ஏன் இந்த ஜனத்துக்கு இதை சொல்ல வேண்டும்? இவர்களுக்கு ஏன் நான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? இனி வாயை மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ. இங்கே பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அப்படியானால் அவருக்குள்ளே ஒரு விதமான பயமும், தன்னை அப்படியே சுருக்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கணும். அப்ப சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது ஆண்டவர் கமிஷன் கொடுக்கும் போதே சொன்னார். ஒரு முதல்வர் தான் முதல்வர் ஆவதற்கான ஒரு கமிஷன், ஒரு ஆணையை எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்களை பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சீஷர் ஆக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அப்புறம் 20ல சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்பவே சொன்னார். ஆனாலும் ஊழியத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது வரும் கஷ்டங்களும் அவமானங்களும் வேதனைகளும் அந்த மனிதனை என்ன செய்யுதுன்னா, மௌனமா இருந்துடலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் இவர் இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. 19ஆம் வசனம். ஸ்தானாபதியாகிய நான் பேச வேண்டியபடி, நல்ல பாருங்க, தைரியமாய் நான் பேசத்தக்கதாக என் வாயை திறந்து அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி விண்ணப்பம் பண்ணுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியா அந்த மக்களுக்கு இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் தைரியமா வாயை திறந்து பேசணும், நான் தைரியமா பேசுறதுக்கு எனக்கு நல்ல வார்த்தைகளை கடவுள் கொடுக்கணும். ஆக ஊழியக்காரர்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே, ஏன் பல நேரம் கூட இப்படி ஆவது உண்டு. அது எதனால?
எதிர்ப்பு வரும்போது, ஜனங்கள் கேட்காத போது, கீழ்ப்படியாத போது அப்படியே மனசு சோர்ந்து போயிடும். அம்மா ரொம்ப பலவீனமா இருக்காங்க, கை கால்லாம் வலி, நல்ல ஜுரம் வேற, சாப்பாடு அவங்களால ஆனதை சமைச்சு பிள்ளைங்க கணவர் சாப்பிடணுமேனு செஞ்சு வச்சுட்டாங்க. வந்த உடனே சாப்பிடுற பசியோட தான் இருக்காங்க. அவங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சாதம் வடிச்சிருக்கேன், ஒரு சின்னதா ஒரு குழம்பு வச்சிருக்கேன், என்னால் செய்ய முடியல, ஒரு ஊறுகாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகளும் கணவரும் அப்படியே எழுந்துச்சு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? மனசு உடைஞ்சிருமில்ல? அவர்கள் கஷ்டத்துல அதை சமைத்து இந்த ஒரு வேளையை சாப்பிட்டுருங்க அப்படின்னு வைக்கிறாங்க. அதுபோலதான் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் போது கேட்போர் பலவிதமான ரியாக்ஷன் அவங்களுக்கு வரும். அதை விட ரொம்ப முக்கியமா இவங்க என்ன எதிர்பார்த்து பண்ணுவாங்கன்னா, பலன்கள், அவர்கள் வாழ்வின் நற்கனிகள், பலன்கள் என்ன அப்படின்றதான் பார்ப்பாங்க. அது இல்லாத போது மனம் சோர்ந்து மனம் அடிந்து போயிடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோனா. தான் வார்த்தையை சொன்னால் கர்த்தர் அப்படி செய்யணும், அவ்வளவுதான். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுல எவ்வளவு லாஜிக்கா பாக்குறாரு, எப்படி, அதெல்லாம் தெரியாது அவருக்கு. நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், போய் போய் சொல்லு. அவரு முன்னாடிலாம் சொன்னார். சொன்ன உடனே பைனாக்குள்ளர் வச்சுன்னு பாக்குற மாதிரி பாக்குறாரு, எப்ப அழிக்க போறாரு எப்ப அழிக்க போறாருன்னு. ஆனா அவர் அழிக்கல. பார்த்தா அந்த பட்டணத்தை மனம் திரும்பிட்டான். உடனே தேவன் மேல கோவப்படுறார். நீங்க ரொம்ப மனதுருக்கமா இருக்கிறீங்க, நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப இறக்கம் அன்பாலாம் இருக்கிறீங்க நீங்க, எனக்கு அப்பவே தெரியும். எப்பா அவன் எப்படி அவன் மனதின் பட்டு நான் எப்படி அழிக்கிறதுன்றாரு. இவரு இல்ல, நான் வசனத்தை சொன்னேன்ல. பாருங்க, ஒரு கர்த்தருடைய வார்த்தையோ தீர்க்கதரிசியா இருந்து சொல்ற ஆளு எப்படி யோசிக்கிறான்ல. இப்படி கூட யோசிப்பான், நான் இப்படி கூட யோசிப்பேன், ஊழியக்காரன் இப்படி கூட யோசிப்பான். என்னன்னா அவன் சொல்லிட்டான், அதனால அந்த பக்கம் என்ன பண்ணுன்றான், அந்த மாற்றம் போகணும், கர்த்தர் அப்படி நடந்துக்கணும்ன்றான். இங்கே பயப்படாமல் பேசு, மௌனமா இராதேன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரோ. எபேசியர்ல எழுதும்போது சொல்றாரு, நான் தைரியமா பேசுறதுக்கு வார்த்தை எனக்கு வேணும்ன்றார். அவரு கலிலியாவின் பாதத்தண்டையில படிச்ச ஒரு பெரிய படிப்பாளி. அவர் பேசினார்னா அவருடைய பிரசங்கம் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அவரு ஒரு கட்டத்துல கேட்கிறாரு, எனக்கு தைரியம் வேணும், தைரியமா பேசணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த வார்த்தையை சொல்றதுக்கான காரணம் என்ன? இவர் உதவாங்கினே வர்றாரு போற இடமெல்லாம். ஒவ்வொரு ஊர்லயும் கர்த்தருடைய வார்த்தையை ஊழியங்களை செய்த பிறகு அங்க அடிக்கிறாங்க. அப்போ இங்க கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த ஜனங்க கொஞ்சம் எதிர்த்த உடனே இவரு எப்படி ரியாக்ஷன் இவரு காமிச்சாரு? இந்த மாதிரி எங்கன்னா பண்ணிருக்கிறா? எங்கேயுமே நம்ம வாசிக்கல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. என்ன பண்ணிட்டாங்களா? வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அப்படியே என்னமோ பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி செஞ்ச மாதிரி தெரியுது, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஆசாரியன் செஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இந்த மனிதன் செய்திருக்கிறார், தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரத்தப்படி உங்கள் மேல் இருக்கட்டும் என்று. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவர் சோர்ந்து ஒரு வெறுப்பாயிட்ட மாதிரி அதை அவர் செஞ்சிருக்கலாம். அதனால்தான் இரவு தேவன் அவரை பார்த்து, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்வதில்லை. அப்புறம் அவன் ஒரு வருஷம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கல்லியோன் என்பவன் ஆகாய நாட்டுக்கு அதிபதியான போது, இந்த கல்லியோன் என்பவர் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் தான். இந்த கல்லியோன் என்பவரோட சகோதரன் செனக்கா அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி. நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா கூட செனக்கான்றவர் ஒரு தத்துவ ஞானி. அவர் ரொம்ப பிரபலமானவர். ஸ்தோயிக்கர் சொல்றோம் இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்தவர் இந்த செனக்கா என்பவர். அவரு நீரோ மன்னனோட ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அந்த செனக்கான்றவர், அவருடைய சகோதரன் தான் இந்த கல்லியோன் அப்படின்றவர். அவர் அங்க அதிபதியா வராரு.
யூதர்கள் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க, ஒரு புது அதிபதி வந்த உடனே அவரை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. யூதர்கள் எப்பவுமே அரசாங்கத்தின் பக்கமா போய் கை கோத்து அவன் ஏதாவது வேலையை முடிக்கணும்னா முடிச்சுக்குவான். இன்னைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. பெல்ட் போடுறாங்க இல்லையா, அவன் அன்னிலிருந்து அதை பண்ணினே இருப்பான். அரசாங்கத்துல கை கோத்துக்கிட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு ஆளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அவன் செய்வான் இன்னைக்கும். அப்போ இவங்க ரொம்ப நம்பிக்கையா போறாங்க. பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய் எத்தனை படுக பவுல் பேசுறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. இது ஒரு அநியாயமாய் நியாயமா இருக்கும். ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு வேணா சொல்லுங்க, கொலை பண்ணிட்டாரு, கொள்ளடிச்சிட்டாரு, அநியாயம் பண்ணிட்டாருன்னா சொல்லுங்க. ஆனா இது என்ன அழகா ஜட்ஜ் பண்ணிருக்காரு பாருங்களேன். 15 சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியால் விசாரணை செய்ய எனக்கு மதங்கள் இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா. ஏன்னா நீ வேத பிரமாணத்துக்குன்னு வேற சொல்லிட்ட, அது எதுக்கு நீ கோர்த்து கொண்டு வர? அந்த வேத பிரமாணத்தின்படி நடக்கிற உங்களுடைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய மனிதர்கிட்ட கொண்டு போ, அங்க வச்சு நீ அதை பேசிக்க, தீர்த்துக்க அப்படின்னு அவரு திருப்பி விட்டாரு. என்ன 16ஆம் வசனம் எப்படி பண்ணாரு பாருங்க. துரத்தி விட்டான். போயிடுங்கடா எல்லாரும். இல்ல சில நேரங்களில் நம்ம ஜட்ஜ் எல்லாம் கூட அப்படி பண்ணுவாங்க. டோன்ட் பிரிங் த கேஸ் ஹியர் ஆஃப்டர். இந்த கேஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வராதீங்க, இந்த மாதிரிலாம் கேஸ் கொண்டு வராதீங்க. சில நேரத்துல ஒரு கேஸ் போட்டுருவாங்க, ஏதோ ஒண்ணு சமுதாயத்துல கிளறி விடணும் அல்ல தாம் பிரபலமாகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க. கோர்ட்டு நேரத்தை, நீதிபதி நேரத்தை வீணடிச்சுக்கிறியா? உனக்கு ஏதோ பேர் வரணுன்றதுக்காக இப்படி ஒரு கேஸை கொண்டு வந்து போடுவியா? இது எந்த முகாந்திரம் இல்லை, இதுல எந்த நியாயம் இல்லை. நீ பிரபலமாவதற்காக இவ்வளவு நேரத்தை நீ வீணடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஃபைனை போட்டு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி இவரு அவர்களை துரத்தி விட்டான். தேவன் என்ன சொன்னாரு பவுலுக்கு? தரிசனத்துல பயப்படாதே, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த இடத்துல ரொம்ப நம்பிக்கையா புது இவர் வந்திருக்காருல்ல, அதிபதி வந்திருக்காரு இல்லையா அப்படின்னு யூதர்கள் கொண்டு போனாங்க. தேவன் அங்கே செயல்பட்டார். 17 பிடித்து அடித்தார்கள். ஏன்னா இது வந்து ரிலீஜியஸ் மேட்டர்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கல்லியோன் விட்டார். சரி, இந்த யூதர்கள் எவ்வளவு மோசமானவங்க பாருங்களேன். அதாவது பவுலை கொண்டு போய் நிறுத்தி அங்க இருந்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உள்ள போட்டுடலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கல. இவன் கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக சுத்தி முத்தி பாக்குறான். இல்ல யாரையாவது நேரம் அடிக்க முடியலன்னு வச்சுக்கோமே, பக்கத்துல இருக்கவங்களை அடிப்பான். இப்போ ஒரு பெரிய ஆளை அடிக்க முடியல, எதிர்க்க முடியலன்னு சொன்னாக்கா நேர வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்களை அடிக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்களை திட்டுறது. அப்ப சொல்லுவாங்க, அவனை அடிக்க முடியலதானே நீ இங்க வந்து எகிர்ற அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், ஜெபாலயத்துல போய் அங்க ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா. அவன் ஏன் அலோவ் பண்ணான்? அவனை பிடிச்சி எல்லாருக்கும் வச்சு அவன் அடிக்கிறான். அன்னைக்கு சமுதாயம் எப்படி இருந்திருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால? அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு சமுதாயம் மிக மோசமாக, அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப குறைந்ததாக போய்விட்டது. அப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் முதல்ல நம்முடைய நியாயம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றினால் மட்டும்தான் காப்பாற்றவே முடியும். அதுக்கப்புறமா தான் உலகத்துக்குள்ள போறது. அப்போ அவர்கள் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார்கள். 18ஆம் வசனம். 1.5 வருஷம் ஏற்கனவே படிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இங்க அநேக நாள்னு போட்டிருக்கு. அது நாட்கள் எவ்வளவு நமக்கு தெரியல. உத்தரவு பெற்றுக்கொண்டு அதாவது
ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல தான் அன்னைக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றது இருந்தது. முற்றிலும் பூரணமாக புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தப்படாத வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் சில விஷயங்களை அன்னைக்கு ஊழியக்காரர்களோ அல்லது அப்போஸ்தலர்களோ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு கூட செஞ்செல்லாம் இருக்காங்க. ஏன்னா புதிய ஏற்பாடு முழுமையாக நிறைவாக இப்படி செய் இது செய்யாதன்ற மாதிரி இன்னும் முழுசா கொடுக்கப்படலை. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஏற்கனவே அவர் ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் தலைச்சவரன் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் அவனுடனே கூட போனார்கள். வாசிப்போம் 19 இருந்து. எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். சொல்லிக்கொண்டு எருசலேமுக்கு போய் கிரமமாய் அப்படின்னா வரிசையாக அதுல இருந்து கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷரை எல்லாம் திடப்படுத்தினான். இதுக்கப்புறமா வேற அதை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம் அப்பல்லோவை பற்றி. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கவனிக்க வேண்டிய விஷயம், முதல்ல நாம பார்த்தோம் சீலாவும் தீமோத்தேயுவும் வந்தபோது அவர்களால் உற்சாகம் அடைந்து பவுல் ஆவில வைராக்கியம் கொண்டு பேசினார். ஆனால் அதுக்கு அடுத்த காட்சி என்ன ஆனது? கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எதிர்த்தார்களாம். உடனே அவர் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உங்கள் ரத்தப்படி உங்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லிட்டு மனசுக்குள்ள போராட ஆரம்பிச்சிருக்கார். அவருக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் அல்லது ஏதோ ஒரு சீரியஸான ஒரு முடிவை நோக்கி அவர் எண்ணம் போயிட்டே இருக்கு. உடனே தேவன் தரிசனமானார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன் மீது ஒருவனும் கை போட மாட்டான், நீ தைரியமாய் பேசு, நீ பயப்படாத, நீ மௌனமாயிராத, இந்த பட்டணத்துல எனக்காக ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த வரியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இது எப்படி இருக்கு? இந்த ஊரா? ஓ, அந்த ஊர்ல நம்ம சொந்தக்காரர் இருக்காங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கொரிந்து பட்டணத்துல தேவன் சொல்றாரு, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. என்ன நோக்கத்துல சொல்றாரு, என்ன கோணத்துல சொல்றாருன்னா, அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கு. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அதுக்கான மக்கள் இங்க இருக்காங்க. அதனால நீ பேசு, தைரியமா பேசு. இவர்கள் எதிர்த்ததுனாலே நீ மௌனம் ஆயிடாத. இது எதை காண்பிக்குதுன்னா, ஒருவருக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம், அவர் கேட்கல. ஒரு குடும்பத்துக்கு சொல்றோம், கேட்கல. உடனே நாம் சோர்ந்து போயிட்டு நிறுத்திடக்கூடாது. நீங்கள் விசுவாசியாக முயற்சி பண்ணாலும் சரி, ஊழியம் செய்வதாக நீங்கள் முன்வந்து பண்ணாலும் சரி, தொடர்ந்து உங்க வேலை, உங்க கையில ஒரு கூடை இருக்கு. அந்த கூடையில விதை இருக்கு. விதைக்கிறவன் புறப்பட்டால் அவன் விதைகளை தூவிக்கொண்டே போக வேண்டும். எவ்வளவுதான். அது முளைப்பது, பலன் கொடுப்பது அதுக்கப்புறமா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய ஆத்மாக்களுக்கு சத்தியத்தை சொல்வதில் ஒரு பக்கம் வேலை செய்யணும், இன்னொரு பக்கம் நம்மோடு கூட ஏற்கனவே இருக்க விசுவாசிகளுக்கு அவர்களை திடப்படுத்தும்படியாக நாம் பேச வேண்டும். அதுக்கு நமக்கான ஒரு முதிர்ச்சியும் வளர்ச்சியும் தேவைப்படும். நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருத்தருமே, நாடோறும் பழகி பேசி கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அவர்கள் திடப்படத்தக்கதாக பேசணும். சீஷரை திடப்படுத்தினான். அப்போ ஒரு விசுவாசி கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறாரு, ஆண்டுகள் செல்லுகிறது அப்படின்னு சொன்னா அவரு என்ன வேலையை செய்யணும்னா, ரெண்டு பக்கம் அவர் வேலை செய்யணும். ஒரு பக்கம் புதிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை, ஆண்டவன் அன்பை சொல்லணும். இன்னொரு பக்கம் தன்னோடு இருக்கும் விசுவாச கூட்டத்துக்கு நடுவில், தன்னோடு பழகும் விசுவாசிகளுக்கு நடுவில் அவர்கள் ஆவிலே திடன் பலனடையத்தக்கதான வார்த்தைகளை பேசணும். இதுதான் நம்ம வேலை. நல்லது பாருங்க, நல்லது பேசுங்க, இந்த நல்லதை என்கரேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதான்.
அதை நம்ம அன்பினாலே செய்ய வேண்டும். இதுதான் நம்மளோட வேலை. இதை செஞ்சுக்கிட்டே போகலாம். இதை செஞ்சுக்கிட்டே போனா சோர்வு வராது, பிரச்சனை வராது அப்படின்னு இல்லை. ஆனால் நாம் இதை செய்யணும்ன்ற தீர்மானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அபதமாக செய்த பல பிரயாணங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலா 22வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கும் போது அவருடைய 3வது சுவிசேஷ பயணம் அங்கதான் தொடங்குது. ஏன்னா எருசலேமுக்கு போய் அந்தியோகுக்கு போயிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. எப்பவுமே அவரு எருசலேமுக்கு போவாரு, அந்தியோகியா வருவாரு, அங்கிருந்து ஒரு பயணத்தை லாங்கா ஏறெடுப்பார். 2 சுவிசேஷ பயணங்கள் முடிஞ்சிடுச்சு. இது 3வது பயணம் இங்கே தொடங்குகிறது. கர்த்தருக்காக பயன்படும்படி நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். நம்முடைய மூத்த ஐயா அவர்கள் சிகிச்சை நிமித்தமாக ஒரே ஒரு நாள் மட்டும் மருத்துவமனையில இருக்கிறார். அந்த புதிய மருந்து ஒன்றை எடுப்பதனால ஒரு பரிசோதனைக்காக மட்டும்தான் இருக்கிறார். அநேகர் சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெபியுங்கள் என்று சொன்னதிலிருந்து பலர் விசாரித்தீர்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் சித்தமால் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் நம்ம மத்தியிலே பேசணும். அதுதான் நம்முடைய ஜெபம். கர்த்தர் அவரை பலப்படுத்துவார். இரக்கம் நீதியும் உள்ள பரிசுத்த பிதாவே, ஏதோ இந்த வேளையில நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையிலே அவரோடு கூட எங்களால் ஓட முடியவில்லை. அவர் செய்து கொண்டிருக்கும் வேலைகளை எங்களால் கிரகிக்க கூட முடியவில்லை. அவர் பட்ட பாடுகளை எங்களால் உணரவும் முடியாது. அவருடைய மனதின் வலியையும் வேதனைகளையும் எங்களால் கூட புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் நீர் புரிந்து கொண்டு உடனே அவருக்கு பயப்படாதே, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீர் எங்களையும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, அதனால் நாங்களும் தைரியம் கொள்ளுகிறோம்ப்பா. இந்த நாளிலே எங்களை நடத்தினீர், எங்களை காத்தீர், எங்களை பலப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் இருக்கிற ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், அவரை பலப்படுத்தி கொண்டு வாரோம். அதுபோல இந்த நாளிலே சகோதரி பிரியா அவர்களுக்கான அறுவை சிகிச்சை நடந்தது. அவர்கள் பெரிதாக ஆகும் என்று பயந்தார்கள். ஆனால் அது சிறிதாகவே நீர் முடித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதியும், சுகமாக்கும். வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும், ஆகாரத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல துதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.